ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பிரம்மா குமாரிகளின் 7 நாள் பாடமுறை என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றிய ஞானத்தை கொடுத்த பிறகு பிரம்மா குமாரிகள் நமக்கு உலக நாடகம் என்றால் என்ன, அது பொன்யுகம் அல்லது சத்யுகம், வெள்ளியுகம் அல்லது திரேதா யுகம், செம்பு யுகம் அல்லது துவாபர யுகம், இரும்பு யுகம் அல்லது கலியுகம் என்கிற 4 யுகங்களால் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது, நம் அனைவருக்கும் இதில் பல பிறவிகள் எப்படி ஏற்படுகிறது என்பதை கற்றுத்தருகிறார்கள். இறைவன் இந்த உலக நாடகத்தின் காலம் 5000 ஆண்டுகள் என்றும் 4 யுகங்களில் ஒவ்வொரு யுகத்திற்கும் 1250 ஆண்டுகள் கால அளவு என்றும் கூறியுள்ளார். இந்த ஸ்தூல உலகில் பூமி கிரகத்தில் 5000 ஆண்டுகளை உடைய இந்த உலக நாடகம் மீண்டும் மீண்டும் அழிவற்றதாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 5000 ஆண்டுகளில் மனித ஆத்மாக்கள் அவர்களுடைய தூய்மையின் ஆதாரத்தில் பல்வேறு காலகட்டத்தில் தமது நடிப்பை நடிப்பதற்காக ஆத்மலோகத்திலிருந்து இந்த ஸ்தூல உலகத்திற்கு வருகிறார்கள். மிகவும் தூய்மையான ஆத்மாக்கள் இங்கே முன்னதாக வந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளின் முடிவில் இறைவன் இங்கு வந்து ஆத்மாக்களை தூய்மையாக்குகின்றார். அந்த ஆத்மாக்கள் தூய்மையாக ஆகி வீட்டிற்கு திரும்புகிறார்கள். பிறகு ஒரு குறிப்பிட்ட கால ஓய்வு மற்றும் அமைதிக்கு பிறகு அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட நேரத்தில் இந்த உலக நாடகம் தானாகவே மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும் போது ஸ்தூல உலகத்திற்கு இறங்கி வருகிறார்கள். உலக நாடகத்தின் முதல் 2 யுகங்கள், முதல் 2500 ஆண்டுகள் இங்கே நேர்மறை மற்றும் தூய்மை நிறைந்து இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் துக்கமோ அசாந்தியோ கிடையாது. அங்கே முழுமையான ஆரோக்கியம் இருக்கிறது. அக்கால மரணங்கள் இருக்காது. மிகுந்த தூய்மை மற்றும் தெய்வீகமான ஷரீர அழகு, அளவற்ற செல்வம், அழகான மற்றும் சுகம் நிறைந்த உறவுகள், ஆத்மாக்கள் அனைவரும் தெய்வீக குணங்களுடன் நிறைந்து இருப்பார்கள். அங்கே குழந்தைகள் தாய் தந்தையின் ஆன்மீக இணைப்பு மற்றும் தூய்மையான எண்ணத்தின் சக்தியால் பிறப்பெடுப்பார்கள். இங்கு நிகழ்வதைப் போல ஷரீர இணைப்பால் அல்ல. 2500 ஆண்டுகளுக்கு பிறகு துவாபர யுகத்தில் எழுதப்பட்ட நம்முடைய பழமையான சாஸ்திரங்களில் இப்படி ஆன்மீகமான மற்றும் தூய்மையான முறையில் குழந்தைகள் பிறப்பதை பற்றி விவரித்துள்ளார்கள். இந்த முதல் 2500 ஆண்டுகள் ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அங்கே வாழ்ந்தவர்களை தேவதைகள் என்று அழைக்கிறார்கள். அந்த தேவதைகள் இன்றும் கூட உலகத்தினரால் வணங்கப்படுகிறார்கள். ஓம் சாந்தி.